ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் செல்கிறார். தற்போது நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகின்ற போதும் தனிப்பட்ட முறையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட போதும் யாரும் தன்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் கூறியதை யாரும் பின்பற்றவில்லை. விஜயின் அறிவுரையை கேட்காத தாவேகவினர் என்கின்ற நிலைதான் தற்போது இருக்கதை பார்க்கின்றோம். கட்சி தலைவரின் பேச்சை கேளாத கட்சியினுடைய தொண்டர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுரை கூறியும் அதை பின்பற்றாத தொண்டர்கள் இருப்பதை பார்க்கின்றபடுகிறது. மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் அருண் கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார். அருண், உங்கள் விவரத்தை கூறலாம். கோபாலகிருஷ்ணன், மதுரை விமான நிலையத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வருகை தந்தார். அவருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது. இருப்பினும் அவர் மதுரை வருவதற்கு முன்னதாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதாவது முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த போது தன்னை பின்தொடர்ந்து ரசிகர்கள் காரிலோ அல்லது இருசக்கர வாகனங்கள் தலைக்கவசம் அணியாமலும் அதே மாதிரி சாகசத்தில் ஈடுபட்டதோடு வர வேண்டாம் என அவர் அறிவுறுத்தியிருந்தார். இருப்பினும் அவருடைய அந்த பேச்சை கேட்காமல் தொடர்ச்சியாக ரசிகர்கள் ஆரவாரத்தில் ஈடுபடுவதும் அவருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தனது தலைவனை காண்பதற்காக தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகள் அவருக்கு வலியுறுத்தியதை பெரிதும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக அது போன்ற செயல்களில் ஈடுபட்டார்கள். மேலும் காவல்துறையினர் தடுப்பிற்காக வைக்கப்பட்ட அந்த கிளேரி கார்டுகள் அதே போல பல்வேறு தடுப்புகளையும் அடித்து உடைக்கக்கூடிய சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. இந்த ரசிகர்களுடைய இந்த சம்பவம் என்பது ஒரு மற்றவர்களை முகம் சுளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக மதுரை விமான நிலைய வளாகம் முழுவதும் பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தாலும் ரசிகர்களுடைய இந்த செயல் என்பது மிகவும் கண்டனத்துக்குரியதாகவே காணப்படுகிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கோரிக்கை விடுத்திருந்தார். அதில் முக்கிய கோரிக்கையாக தன்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம், ரசிகர்கள் ஆரவாரத்தில் ஈடுபட வேண்டாம், அது சாகசத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். அதனை பெரிதும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக ரசிகர்கள் செய்தது என்பது ஒரு கண்டனத்துக்குரியதாகவும் பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதற்காக நாளை அவர்கள் மீது எதுவும் வழக்குகள் பதியப்படுமா என்ற சந்தேகமும் இருக்கிறது. மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானம் மூலம் சென்னையிலிருந்து வந்த மதுரை விமான நிலையம் விமானத்திலிருந்து வரும்போது தொண்டர்களை பார்க்கும்போது அவர் உற்சாகமாக விமானத்திலிருந்து குதித்தார். அந்த சம்பவம் போது வைரமாகி வருகிறது. நன்றி அருண், விவரங்களுக்கு நன்றி.